ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒக்காயா ஃபாஸ்ட்டை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஒக்காயா ஷோரூமில் டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்கல, பட் நம்மளோட நண்பர் வந்து டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி வந்து இதை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு இதோட முழு இன்ஃபர்மேஷன் எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன். ஹானஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ரொம்ப ஹைப் பண்ணியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். என்ன தோணுதோ, எனக்கு என்ன இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் தோணுதோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டி பார்க்கலாமா? வாங்க என்னோட. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஈக்கோ மோடில் இருக்கோம். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியோட உட்காந்துருக்கிற பொசிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஈக்கோ மோடில் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ஈக்கோ மோடில் உங்களுக்கு 50 வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து இதில் நான் 50 ட்ரை பண்ணுவேன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க் வச்ச பிரேக் வச்சே பழகிட்டேன். அதனால் இந்த வண்டியில் எனக்கு பிரேக்கிங் அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டேது. நான் சொல்கிறேன் பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? வண்டி போயிட்டே இருக்குது. பிக்கப் நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் மோட்லேயே நல்லா இருக்குது பிக்கப்பு. செகண்ட் மோடில் சூப்பராக இருக்குது. தேர்ட் மோடில் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓகே, செகண்ட் அண்ட் தேர்டு மோர் ஆர்லெஸ் எனக்கு பிக்கப் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே நம்ம வந்து பாடி பிரிட்ஜுக்கிட்ட போகிறோம். பாடி பிரிட்ஜில் போய் பிரிட்ஜ் ஏறுவோம். ஏறிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸ்பீடு வந்து முடிஞ்சளவு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த பள்ளத்துலலாம் நான் விட்டேன்னா இந்த ஷாக் அப்சார் தாங்காது. ஷாக் அப்சாரை பொறுத்த வரைக்கும் ஷாக் அப்சார் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், ஆமாம் கிட்டத்தட்ட ஆவரேஜுக்கும் பிலோ ஆவரேஜுக்கும் நடுவில் எப்படியெல்லாம் ஒக்காய காப்பாற்றுறோம் போது. ஆமாங்க, ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. சஸ்பென்ஷன் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. 1,25,000 ருபீஸுக்கு பேட்ரியை தவிர இதில் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஒர்த்தாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்ப்போம். மிரர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, பேக் சைடு மிரரு. ஆனால் ஸ்பீட் நல்லாயிருக்கு. ஸ்பீடுக்கு ஏற்ற பிரேக் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதையும் பண்ண மாட்டாங்க. பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியும் பட்ஜெட்டை ஏற்றுறீங்க. அதுக்கு ஒரு டிஸ்பிளேக்கு போட்டிருந்தால் தான் என்ன ஆகும். அவர் சொன்னார், இது மாதிரி ஹார்ன் சுவிட்சை வந்து நம்ம எக்கி போய் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அவர் சொன்னது உண்மை தான். எனக்கு ஓட்டும் போது நல்லாவே தெரியுது. ஹார்னை வந்து சுத்தமாக ரைட் சைடில் ஹார்ன் வந்து ரீச்சே ஆகலை. அதுக்கு ரிவர்ஸ் மட்டும்தான் சுவிட்சு ரீச் ஆகுது. லெஃப்ட் சைடில் ரீச் ஆகுது, பட் எக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது ஹார்ன் சுவிட்சு. பேசிக் ஹார்னு, அதை ஏன் பாஸ் இப்படி வைக்கிறீங்க? உடனே கமெண்ட் பண்ணுவீங்களே, இது அசம்பிள்டு பீஸ் பாஸ், நீங்கள் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு. இந்த வண்டியில் ஸ்பீட் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் நான் சொல்லியிருந்தாலும், இந்த ஸ்பீடுக்கான பிரேக்கிங் இங்கே பாருங்கள், ஸ்பீடு வந்து நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போயே வந்து என்னால் 50 இந்த ரோட்டில் நான் ஒரு 50-60 வரைக்கும் போக முடியுமா பார்க்குறேன். 60 போக முடியுதான்னு பாருங்கள். 60 ஓகே, நான் 60 போகிறேன். ஆனால் இங்கே பாருங்கள், பிரேக் நான் பிடிச்சிட்டேன். நான் எப்போ பிடிச்சேன்? அங்கே பிடிச்சேன்னா பிரேக் வந்து இங்கே தான் வந்து ஸ்லோ டவுனே ஆச்சு. ஸோ ரொம்ப பிளான்டாக தான் இதில் நீங்கள் பிரேக்கிங் பிடிக்கணும். ஏன்னா ஸ்பீட் நீங்கள் ஜாஸ்தி போகிறீங்க அப்படின்னும் போது இதில் டிஸ்க் பிரேக் கிடையாது. அதனால் நீங்கள் பிரேக்கிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். சடன் பிரேக் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டி நிற்காது. ஓகே, ஸ்பீடு மட்டுமா முக்கியம்? நீங்கள் 50 கிலோமீட்டரில் போனாலும் அப்படி பிடிச்சா நிற்கணும். அதுதான் வண்டி, அதுதான் சேஃப்டி. இல்லை வண்டியில் எங்கெங்கே சேஃப்டி இருக்குது? ஓகே, ஸோ சேஃப்டி ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை. குறிப்பாக நீங்கள் வந்து ஸ்பீடாக வெஹிக்கிளை கொடுக்கறது மட்டும் மேட்ரு இல்லை, இதோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். இப்போயே இந்த சுவிட்சஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி லைட்டடாக தான் இருக்குது. லைட்டாக தான் நீங்கள் டச் பண்ணணும் போல இருக்குது. கொஞ்சம் ஹார்டாக டச் பண்ணிங்கன்னா சுவிட்சு குவாலிட்டி அவ்வளோ நல்லா இல்லை. ஓகே, அந்த இதெல்லாம் வந்து ஜென்ரிக். நீங்கள் வந்து அமேசானில் போனீங்கன்னா இந்த சுவிட்செல்லாம் நீங்கள் வாங்கலாம் 100 ரூபாய்க்கு. ஸோ அந்த மாதிரியான ஜென்ரிக் ஐட்டம் எடுத்து இவங்க அசம்பிள் பண்ணியிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் ஒக்காயா பண்ண வேலை என்னென்னா,
அவங்க வந்து தே அசம்பிள்ட் இட், எல்லாத்தையும் அவங்க வந்து அசம்பிள் பண்ணி ஒரு பீஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, கம்மிங் டு த பேட்டரியை பற்றி நான் இப்போ கமெண்ட் சொல்ல முடியாது. ஓகே, இவர் வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு இவர் மட்டும் சொல்ல, மிச்ச பேரும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்லோப்பில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஸ்லோப்பில் சுமார் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். அண்டு இந்த வண்டியில் ஸ்பீடு போகும்போது இப்போ நம்ம பிரேக் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லேக் ஆகிறது அப்படின்றது நல்லா தெரியுது. அது ஒரு மாதிரி ஜர்க்காகி போகுது. அது ஒரு நல்ல இன்ஜினியரிங் கிடையாது. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து நம்ம லோ காஸ்ட் வெஹிக்கிளில் நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இந்த வண்டியும் நம்ம ரிவ்யூ பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னும் லோ காஸ்ட் வெஹிக்கிள்லாம் அசம்பிள்டு, அதிலலாம் ஒன்றும் பெருசாக இன்ஜினியரிங் இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த வண்டியிலையும். இதில் பெருசாக வந்து இவங்களோட இன்ஜினியரிங் எதுவும் கிடையாது. அதாவது அந்தந்த காம்பனண்ட்டுக்கு என்னென்ன இன்ஜினியரிங் இருக்கோ அதுதான். இப்போ பிரேக் பிடிக்கும், வண்டி ஓடும், ஸ்பீடாக போவோம், அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் சேஃப்டி இருக்கா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சேஃப்டினா அவங்க உடனே என்ன சொல்லுவாங்க, எல்எஃப்பி. ஸோ எல்எஃப்பி நாங்கள் சேஃப் பேட்ரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்வாங்க. ஓகே, எல்எஃப்பி சேஃப் பேட்ரி தான். பட் எல்எஃப்பியுமே நீங்கள் வந்து இப்படி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் கீழே நீங்கள் வந்து தேகிற மாதிரி வச்சுருந்தா அந்த வண்டியில் ஏதாச்சும் ஒரு பஞ்சரோ இல்லை வண்டி வந்து பேட்ரி எங்கேயாச்சும் அடிபட்டாலோ ஹூ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி? 3 இயர்ஸ் தான் வாரண்ட்டி. 3 இயர்ஸ்க்குள்ளே ஆனாலும் நீங்கள் என்ன மாதிரியான சர்வீஸ் கொடுப்பீங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியாது. சப்போஸ் பேட்ரி வந்து இது மாதிரி அடிபட்டுடுச்சு அப்படின்னா யாரை வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பீங்க? இப்போ நீங்கள் உங்கள் டிசைனில் பேட்ரி வந்து கீழே ப்ளேஸ் ஆகிருக்கு. இந்த பேட்ரி வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த நீங்கள் சுற்றிலும் ஒரு இரும்பு காடு கொடுத்துருக்கீங்களே, அது துரு பிடிச்சி உடஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேட்ரி போய் எங்கேயும் இடித்து பேட்ரி வந்து ஏதோ ஒரு சேதாரம் ஆகிடுது அப்படின்னா அது வாரண்டியில் கவர் ஆகுமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு டிசைன் ஃப்ளா. இதுக்கு வந்து யார் பொறுப்பெடுத்துப்பா? கம்பெனி பொறுப்பெடுத்துக்குமா அப்படின்றதும் தெரியாது. இப்போ 4.4 கிலோவாட் பேட்ரி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அப்படி பிளாங்காக போய் வாங்கிடாதீங்க. இந்த பேட்ரியோட பிளேஸ்மெண்ட்டு ரொம்ப கேவலமான லொக்கேஷனில் இருக்குது. பேட்ரிக்கு இவ்வளோ அலட்சியமான பிளேஸ்மெண்ட்டு இது வரைக்கும் எந்த சைனீஸ் மேனுஃபேக்சரர் கூட இந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அசம்பிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வண்டி வந்து ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட ஸ்பெக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு இருக்கும். ஏன்னா ஒரு எல்எஃப்பி பேட்ரி கொண்ட ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா உடனே எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கிடுவீங்களா? எல்எஃப்பி இஸ் சேஃபஸ்ட் டெக்னாலஜி. பட் எல்எஃப்பியில் நடக்கிற தப்புக்களை யாராச்சும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்களா? ஸோ அதில் ஒரு தப்பு தான் இது. லுக் அட் இட் பாஸ். நீங்கள் வந்து ஒரு எல்எஃப்பிக்கு வாங்கிட்டு பேட்ரி எரியுமா எரியாதான்னு மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. பை டிசைனே வந்து இதில் இவ்வளோ ஃப்ளா இருக்குது. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ப்ரூஃபு, நம்ம சேஃபாக ஓட்டினாலும் வண்டி வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குது அப்படின்றது முக்கியம் இல்லை. இங்கே பாருங்கள், வண்டியை முட்டிட்டு தான் நிற்கும். ஓகே, அண்டு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் ஒரு ரைட் டைமுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா போட்டு தேடணும். ஹார்ன் அடிக்கணும்னா தேடணும். ஹார்ன் பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்குன்னு இதெல்லாம் வந்து மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். இதெல்லாம் வந்து மக்கள் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு ரிவ்யூ பண்ணுமே அப்படின்றதுக்காக இது நல்லா இருக்குது, ரேஞ்சு நல்லா இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன தான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து ஆதரித்தாலும் நான் வந்து எனக்கு பட்டதை நான் சொல்லுவேன். அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, அது எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால இந்த வெஹிக்கிளை வந்து நான் ஆஹா ஓஹோன்னு நான் சொல்ல முடியாது. நான் சொல்லணும்னு நினச்சேன்னா அதை சொல்லியிருக்க முடியாது. இதோட நான் ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் சொல்லி உங்களை வந்து நான் வாங்க வைக்க முடியும். இந்த வண்டியை வந்து நான் வெறும் ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து நீங்கள் வாங்குவீங்க. பட் அது இல்லை என்னோடய நோக்கம். என்னோடய நோக்கம் வந்து நீங்கள் ஒரு சிறந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்கணும். அதுக்கு தானே ரிவ்யூ பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு ரிவ்யூவுக்கு ஒரு அட்லீஸ்ட் நான் ஒரு குறைஞ்சபட்ச ஜஸ்டிஃபிகேஷனாச்சும் நான் கொடுக்கணும்ல. ஸோ உங்களோட டைமை நீங்கள் ஒதுக்கி நீங்கள் ஒரு வீடியோ பார்த்து ஒரு வண்டி வாங்கலாமா வேணாமான்னு நீங்கள் வந்து ஒரு டைம் ஒதுக்கி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு முடிஞ்சளவு ஜஸ்டிஃபிகேஷன் நான் இந்த வீடியோவில் நான் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஒக்காயா ஃபாஸ்ட்டை பற்றி
எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், ஆனால் யாரும் இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜ் சொன்னதே கிடையாது. அதுதான் நம்மளுக்கு தேவை. வண்டியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 நோட்டுமே தெரிஞ்சு வாங்குறது அப்படின்றது தான் புத்திசாலித்தனம். அதை நீங்கள் தெரிஞ்சு வாங்குங்க. இது வாங்கலாமா அப்படின்னு என்னோடய சொந்தக்காரனுக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்கு அப்படின்றத நான் ஃபியூ விஷயத்தை பற்றி சொல்கிறேன். உதாரணத்துக்கு இதோட குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல். ஓகே, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்டு சுவிட்சஸோட குவாலிட்டி இங்கே பாருங்கள். ஓகே, சுவிட்செல்லாம் வந்து செம்ம ஹார்டாக இருக்குது. சுவிட்சு குவாலிட்டி புவர் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரைடிங் கம்ஃபர்ட்டு. இதோட சீட்டு வந்து ஏதோ கட்டை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது, சாஃப்டாகவே இல்லை. ஓகே, ஸோ கண்டிப்பாக ஒரு லாங் டிஸ்டன்ஸுக்கு இந்த வண்டி எடுத்துக்கிட்டு உங்களால் போனால் தலைவலி மட்டும்தான் மிஞ்சும். அப்படியே எடுத்துக்கிட்டு போகலாம், பட் சேஃபாக போக முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். அண்ட் பேட்டரியோட பிளேஸ்மெண்ட் 4 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க, இல்லை 2 kW கீழே கொடுத்துருக்காங்க, 2 kW மேலே கொடுத்துருக்காங்க. ரிமூவபிள் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இந்த வண்டியை வந்து அந்த ரிமூவபிள் பேட்டரி நாங்கள் தூக்கி கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும் தான் தெரியும். சச்ச ஒஸ்ட்டு டிசைனு. அந்த பேட்டரியை எடுத்துகிட்டு உள்ளே வைக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது எடுக்கவே முடியல. அதை நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அது சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனால மறுபடியும் எங்களால் அதை ட்ரை பண்ணவும் முடியல. அந்த பேட்ரி எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஸோ ரிமூவபிள் ஆப்ஷன் அது நீங்கள் நம்பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இது ஒர்த்து கிடையாது. அண்ட் இதோட பேட்டரியோட பிளேஸ்மெண்ட்டை கீழே இருக்கிறதுனால மழை காலத்தில் நீங்கள் இந்த வண்டியை ஓட்டுறது அப்படின்றது சேஃப் கிடையாது. இந்த வண்டிக்கு வந்து பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வண்டியோட பிரேக்கிங் வந்து குவாலிட்டியான பிரேக்கிங் கிடையாது. ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரொம்ப முக்கியம் தான் இருக்குது. பிடிச்சிங்கன்னா வண்டி வந்து நிற்கவே மாட்டேங்குது, போயிட்டே இருக்குது. ஸோ மழை காலத்தில் இன்னும் ஒஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா ஸ்லிப்பரி ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் வண்டி வந்து நிற்காது. ஹை ஸ்பீடில் இது ஓட்டுறது அப்படின்றது சேஃபே கிடையாது. அண்டு வண்டியோட பொசிஷன் பார்த்திங்கன்னா ஆக்வர்டில் உட்கார்ற மாதிரி இருக்கும், நீங்கள் வந்து இப்படி ஸ்டியரிங் காலம் முட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது வந்து கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்காது. அண்டு நீங்கள் ஹைட்டாக இருக்கீங்கன்னா தயவுசெய்து இந்த வண்டி சைடு வந்து திரும்பியே பார்க்காதீங்க, ஏன்னா ஸ்டியரிங் காலம் வந்து உங்கள் காலை வந்து நல்லாவே முட்டும். ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒத்தே வராது. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.